ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஜூலை 5 2024. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்தை கடந்துருச்சு. இந்த வழக்கில் 27 நபர்களை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார்கள். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் A1 பொன்னைப்பாலு. தெரியுமா பொன்னைப்பாலு? யார் அவர்? ஆற்காடு சுரேஷ். பயங்கர அப்டேட்டாக இருக்கீங்களே. பயங்கர அப்டேட்டு. யூ ஆர் கரெக்ட். பொன்னைப்பாலு ஆற்காடு சுரேஷுடைய உடன் பிறந்த சகோதரன். பொன்னைப்பாலுக்கு தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆம்ஸ்ட்ராங்கை பழித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த கொலை திட்டம் ஆரம்பமாச்சு அப்படின்னு ஜனங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பொன்னைப்பாலுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்கிற அளவுக்கு படை கட்டுற திறன் இல்லை. இப்போ அந்த அரசியல் கட்சியில் யார் திராவிட முன்னேற்ற கழக கோட்டைக்கு எதிராக படை கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் படை கட்டும் திறன் இல்லாததுனால நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க. பல பேர் கட்சியை கலைச்சிட்டு திமுக கூட போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வட சென்னையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு குழப்பம்தான் இந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார். அதை எதிர்த்து யாரெல்லாம் படை கட்ட முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பொன்னைப்பாலு தன் அண்ணனை கொலை செய்யறதுக்காக ஒரு திட்டம் தீட்டணும் அப்படிங்கிற போது அவர் சிலர் திருவேங்கடம் அப்படிங்கிற அவருடைய நண்பனையும் அருள் என்கின்ற வழக்குரைஞரையும் அருள் பொன்னைப்பாலுக்கு மைத்துனர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு 4 டீமை சேர்த்து செல்ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்டு மர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலை திருவேங்கடத்துடைய இல்லை, அஞ்சலை ஆற்காடு சுரேஷுடைய ஆசை நாயகி அப்படிங்கிறதுனால அந்தம்மா பொன்னைப்பாலுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட குரூப்பும் மலர்கொடி குரூப்பும் பொன்னைப்பாலுக்கு உதவி செய்யறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அஞ்சலையே காரணம் எண் 2 வந்துடுறாங்க.